சினிமா ரொம்ப பிரமாதமாக இருக்குது. வடிவம் மாறிடுச்சு. அரங்கு இல்லை. முந்தி வந்து அரங்கு ஒன்று தான், இன்றைக்கி அரங்கு இல்லை. அரங்குலேருந்து ஒரு ஓடிடி பிளாட்ஃபார்ம் ஒன்று இருக்குது, ஃபோனில் எல்லாம் பார்க்குறாங்க. அந்த வடிவம் மாறினது புரியுதா எல்லாருக்கும் தெரியல. திருப்பி அடம் பிடிச்சிக்கிட்டு நான் தேட்டரில் தான் ரிலீஸ் பண்ணுவேன், தேட்டரில் தான் பண்ணணும் அப்படின்னு ஒரு சண்டை போட்டுக்கிட்டு இருந்தீங்கன்னா தியேட்டர்கள் விரைவில் மூடப்படும். சிங்கிள் ஸ்க்ரீன்ஸ் மூடப்படும். நீங்கள் தேட்டரை மெயின்டைன் பண்ணலைன்னா மூடப்படும். ரசிகன் உங்களுக்கு வரமாட்டான். நீங்கள் மிக தரமாக மிக சுத்தமாக அவன் ரொம்ப சரியாக நடத்துனீங்கன்னா தான் அவன் அரங்குக்கு வருவான். அவன் அரங்குக்கு வரமாட்டான். ஏன்னா அவனுக்கு வேற ஒன்று இருக்குது. அரங்கில் பார்க்குற எக்ஸ்பீரியன்ஸ் இதெல்லாம் கொடுக்குமானா கொடுக்கவே கொடுக்காது. அரங்கு தான் அந்த எக்ஸ்பீரியன்ஸை கொடுக்கும். அதில் வந்து எனக்கு மாற்று கருத்தே இல்லை. சினிமா கடைசி வரையும் ஒரு டார்க் ஹாலில் உட்காந்து பார்க்குறது தான். பார்க்கும் பொழுது தான் நானும் கதாநாயகி மட்டும் உறவாடுறோம். நான் அந்த கதைக்கு விம்முறேன், அழுகிறேன், சிரிக்கிறேன். இன்னொன்று, சிரிப்பு என்பது கூட்டமாக 100 பேர் சிரிக்கிற சிரிப்பு சந்தோஷம் இருக்குல்ல, 1000 பேர் சிரிக்கிற சிரிப்பு சந்தோஷம் இருக்குல்ல, அது எப்படி வீட்டில் உட்காந்து நான் மட்டும் தனியாக சிரிக்கமாக இருக்கும்? இன்னும் லூசுன்னு வச்சுக்க மாட்டேன் நான் போகிறேன். அதே போல் உணர்ச்சி வசப்படுறது என்பது எல்லாமே மொத்தமாகவே பெரும்படுறது இல்லை. ஆனால் அரங்கை வந்து மறுக்கவே இல்லை. ஆனால் அரங்கு மட்டுமே இல்லை அப்படிங்கிற உண்மையை நீ புரிஞ்சுக்கணும். திருப்பி அடம் பிடிச்சிக்கிட்டு நீங்கள் மோசமான கார் பார்க்கிங் இல்லாத சுத்தம் இல்லாத கழிப்பறைகளை வச்சுக்கிட்டு தேட்டருக்கு வான்னு அவனை கூப்பிட்டா அவன் வரமாட்டான். அவன் வருவான். யாருக்கு வருவான்னா, விஜய் போல், ரஜினிகாந்த் போல் இருக்க உச்ச நட்சத்திரங்களின் படத்துக்கு வருவான். இந்த துன்பத்தெல்லாம் அவன் பொறுத்துக்குவான். எல்லா படத்துக்கும் அதை பொறுத்துக்க மாட்டான். கருப்புள்ளியம்மன் படத்துக்கு அவன் ஏன் பொறுத்துக்கணும்? நீங்கள் இருக்க ஆஃப் பீட் படத்துக்கு ஏன் அவன் பொறுத்துக்கணும்? அவன் என்ன நினைப்பான்? வேண்டாம், தேவையில்லை அப்படின்னு நினைப்பான். அப்போ நீங்கள் அவனை அதற்குரிய மரியாதையோடு நடத்துனீங்கன்னா அவன் அரங்குக்கு வருவான். அரங்கு மட்டும் இல்லைங்கிறது இன்றைக்கி இருக்க எல்லாருக்கும் விளங்குதான் தெரியல. நான் சண்டை போட்டுகிட்டே இருக்காங்க இப்போ சமயமாக. தேட்டர்லாம் கொடுக்குறோம், நீங்கள் ஓடிடியில் கொடுக்கக்கூடாது. நான் என்ன சொல்கிறேன், என்னை தனிப்பட்டதாக கேட்டிங்கன்னா அரங்குலேயும் ஓடிடிலையும் ஒரே நாளில் கொடுத்துடலாம். அது எதிர்காலத்தில் வரக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அது கொடுத்துடலாம். நீங்கள் எப்படியும் தேட்டரில் யாராவது நீங்கள் அட்வான்ஸ் கொடுக்குறாங்களா படத்துக்கு? வியாபாரம் ஆகிற நடிகர்கள் 4 பேரை தவிர வேறு யாருக்கும் தேட்டர் அவங்களுக்கே பணம் கொடுத்து அவங்களுக்கே கொடுக்குறது இல்லையா? ஓகே, அவங்களுக்கே கொடுக்குறது இல்லை, கொடுத்து வாங்குறது இல்லை. நீங்கள் ஒரு அரங்கு வச்சுருக்கீங்க, அரங்கை கொடுத்தீங்கன்னா அவன் படத்தை போட போகிறான், காசு வந்தால் கொடுக்க போகிறீங்க. நீங்கள் இன்னொன்று எப்போ கேட்டாலும் 15 பேர் தான் வந்தாங்க, 25 பேர் தான் வந்தாங்கன்னு சொல்லிட்டு இருக்கீங்க. நீங்கள் ஓடிடியில் கொடுத்துருங்களேன். என்னை மாதிரி அரங்கத்தில் தான் படத்தை வந்து பார்க்கணும்னு நினைக்கிறவங்க இன்னும் இருக்கான் சார். வெள்ளிக்கிழமை ஆனால் படம் பார்க்கணுங்கிற பழக்கத்துக்கு ஆட்பட்டவன் தமிழ் சினிமாவில் இன்னும் இருக்கான். அவனை ஒரு வருஷமாக கொரோனா வந்து அந்த பழக்கத்துலேருந்து மாற்றிருக்குமான்னு மாற்றிருக்காது. அதனால தான் திருப்பி கொண்டு வந்து நிற்கிறான் ஒரு படத்துக்கு. அவன் வருவான், அரங்கத்தில் பார்க்க வரும்போது அரங்கத்தெல்லாம் பார்க்க போகிறான். ஒர்த் ஆஃப் த ஃபிலிம் நிற்க போகுது. நீங்கள் அதனால் இந்த சண்டையை போட்டுக்கிட்டே இருந்தீங்கன்னா 2 பக்கம் இல்லாமல் போய் நடந்துடும். ஏற்கனவே சேட்டலைட் வந்த பொழுது இப்படித்தான் நம்ம புரியாமல் ஒன்று பேசிக்கிட்டு இருந்தோம். டிவி சினிமாவை சாப்பிட்ற போகுதுன்னு. அப்படி நடக்கலை. பதிலாக டிவிக்கு சினிமா ரொம்ப அவசியமாயிருச்சு. அதை போல் ஓடிடி பிளாட்ஃபார்ம்ன்றது உங்களுடைய இன்னொரு ஏரியா. இப்போ அதை தேவையெல்லாம் பேசி கெடுக்காமல் அவர்களுக்கு சினிமா இருந்தால் தான் நடத்த முடியும் ஓடிடி. அது அரங்கும் அதுவுமா பேசி இணக்கமாக வச்சுக்கிறது தான் நல்லதுன்னு நினைக்கிறேன். தமிழ் சினிமாவாக இன்றைக்கு என்னவாக இருக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிறைய புதிய இளம் இயக்குநர்கள் எல்லா காலகட்டத்தை போல் இந்த காலகட்டத்தில் பெருமளவில் வந்திருக்காங்க. முந்தி கொஞ்சம் குறைச்சிருந்துச்சு, இப்போ ரொம்ப பெருமளவில் வந்திருக்காங்க. புதியவர்கள் அப்படி வர்றது ரொம்ப சரி. ஆனால் எதோடு வந்திருக்காங்கன்னு யோசிச்சா குழப்பமாக இருக்குது. என்ன சொல்ல வர்றாங்க படத்தில் யோசிச்சா குழப்பமாக இருக்குது. நியூ வேவ் டைரக்டர்ஸ்னு வந்த ஷார்ட் ஃபிலிம்லேருந்து டைரக்டராக வந்த எல்லாரும் யோசித்து பார்த்தா அவருடைய படம் என்ன பண்ணியிருக்காங்க பார்த்தா, 2வது படம் 3வது படத்துக்கு அப்புறம் என்னை போலவே, படிக்காத என்னை போலவே அவர்களும் சிக்கிறாங்க. அப்போ இதில் எந்த இடத்துல லேக்கிங்காக இருக்குது கண்டென்ட்டுங்கிற கேள்வி வருது. எங்கே கண்டென்ட் லேக்கிங்காக இருக்குது அப்படின்னா, ரைட்டருங்கிற ஒரு ஆளை உருவாக்காமல் விட்டுவிட்டோம் கடந்த 25 வருஷம் 30 வருஷமாக. ஏன்னா ரைட்டராக இருக்கவர் உடனே டைரக்டர் ஆகிறார். அவரே கதை சொல்கிறாரு, அவரே டைரக்ட் பண்ணுறாரு. இங்கே ரைட்டர்ஸ்கிற ஒரு ஆளை உருவாக்க வேண்டியது ரொம்ப அவசியம். கதையை சொல்கிற ஆட்களை. டைரக்ஷன் வேறு, கதை வேறு. இந்த கதையை என்னவா ப்ரெசென்ட் பண்ண போகிறோங்கிறது டைரக்ஷன். டைரக்டர்ஸ் நிறைய பேர் ஆயிடுறாங்க. கதாசிரியர் எங்கே இருக்காங்க? கதாசிரியர் இல்லை, உரையாடல் ஆசிரியர்கள் இல்லை, யாருக்கும் எழுத வர மாட்டேங்குது. நான் அதனால தான் திருப்பி என்ன உன்னையெல்லாம் வச்சு செஞ்சிருவேன் அப்படிங்கிறது இங்கே சிறந்த வசனமாக இருக்குது. டேய், வச்சு செஞ்சிருவேன் எப்படா சிறந்த வசனமாக இருக்கும் அப்படின்னா அதுக்கு மேலே அவனுக்கு தெரியாது. அதை எழுதுவதற்கு, அதை சொல்வதற்கு வொக்காபுலரி இல்லைல்ல, லாங்குவேஜ் இல்லை, வொக்காபுலரி இல்லை, படித்தா தான் இருக்கான். அப்போ அது எல்லாருக்கும் இருக்குன்னு அவசியம் இல்லை. அதுக்கு ஒரு உரையாடல். பாரதி ராஜா அவர்கள் கடைசி வரையும் இப்போ வரையும் பேனா எடுத்து பேப்பர் எடுத்து ஒரு பக்கம் எழுதுனதில்லை. ஆனால் அதை பாக்கியராஜ் அவர்களோ கலைமணி அவர்களோ கலைஞான அவர்களோ எழுதி கொடுத்தா அவரை விடவும் நேர்த்தியாக படுகிறாள் இல்லை. ரவிக்குமார் அவர்கள் எழுதின கதை 3 கதையோ 4 கதையோ தான் மொத்த படத்துக்கு இத்தனை படத்தில். ஆனால் அந்த படத்தை அதை விட நேர்த்தியாக ஒருத்தர் வந்து ஒரு கமர்ஷியல் சினிமா எடுக்க முடியாத அளவுக்கு எடுத்த ஒருத்தர் இல்லையா? அப்போ இவர்களுக்கு எல்லாம் ரைட்டர் கூட இருந்தாங்க எல்லாரோடையும்.
இப்போ ரைட்டருங்கிற ஆள் இருக்காங்களா டேரக்டர்ஸுக்குன்னு பார்த்தா அங்கே ஒருத்தர் இங்கே ஒருத்தவங்க இருக்காங்க. அவங்களும் என்ன எழுதுறாங்கன்னா வச்சு செஞ்சுருவேன் எழுதுறாங்க. வேறு ஒன்றும் எழுத மாட்டேங்கிறாங்க. என்னடா வேறு ஒன்றுமே எழுத மாட்டேங்கிறீங்க. அதை ரொம்ப கவனம் செலுத்த வேண்டிய இடத்துல இருக்கும். அதற்கு முக்கியமான காரணம் தயாரிப்பாளர்கள் கதை கேட்பதே இல்லை. படத்தை முடிவு எடுக்கிற இடத்துல தயாரிப்பாளர்கள் இல்லைன்னு நினைக்கிறேன். தயாரிப்பு ப்ரீ ப்ரொடக்ஷனில் சொல்கிறேன். ப்ராஜெக்ட் அசம்பிள் பண்ணுறாங்க. இவர் நடிகர், இவர் டைரக்டர், இதெல்லாம் வச்சா இந்த மாதிரி ஒன்று நடக்குமான்னு நடக்குது. அவ்வளோதானே ஒழிய ஒரு கதை கேட்டு அந்த கதையில் ஈர்க்கப்பட்டு வியாபாரம்லாம் அப்புறம். சத்யஜோதி அப்படி ஒரு படம் கம்பெனியாக இருந்துச்சு, இல்லை கோவை தம்பி ஒரு கம்பெனியாக இருந்துச்சு, தேவன் ஒரு கம்பெனியாக இருந்துச்சு. எல்லா படமும் கமர்ஷியல் தான், காசு வரணும் தான். ஆனால் அதுக்கு நடுவில் ஒரு கதை ஈர்க்கப்பட்டாங்க அப்படின்னு சொன்னால் அந்த கதையை எடுத்துருவோம், அப்புறம் பார்த்துக்குவோம், அது வியாபாரம் பண்ணிக்குவோம் அப்படிங்கிற இடத்துக்கு போகும்போது கதை கேட்பவர்களாக தயாரிப்பாளர்கள் இருந்தாங்க. அவங்க முடிவு பண்ணிவிட்டு போய் கதாநாயகனை தேடினாங்க. யாரை வச்சுக்கலாம், இதுக்கு யார் சரியாக வரும், அவர் சம்மந்தப்பட்டவர் சரியாக வரமாட்டாருன்னா யாரை வச்சு சரி பண்ணலாம், இவரை வச்சு எடுத்துக்கலாம், பரவாயில்ல, அவர் கிடைக்காது என்ன அப்படின்னு அதுக்கு புஷ் பண்ணுறதில்ல. அந்த வேலைகளை இன்றைய தயாரிப்பாளர்கள் செய்வதில்லை. அப்படி ஆள் ரொம்ப குறைஞ்சிட்டாங்க. முக்கியமான காரணம் என்னென்னா, தயாரிப்பாளர்கள் இப்போ கதையை செலக்ட் பண்ண பிறகு அதில் அந்த கதாநாயகர் நடித்தாங்க. இப்போ தயாரிப்பாளர் தேர்ந்தெடுக்கிற கதையில் அந்த கதாநாயகரில் நடிக்க வைக்க உங்களால் முடியல. அதனால் அவர் தேர்ந்தெடுத்து வச்சுருக்க கதை எடுத்தாலாவது ஷூட்டிங் நடக்கும் அப்படின்றதுல போயிடுறாங்க. அதான் எனக்கு பஞ்சர் நாசில் ஒரு பேட்டியில் சொல்லியிருந்தார். தம்பிக்கு இந்த ஒரு படம் பண்ணும் பொழுது ரஜினிகாந்த் அவர்கள் வந்து ரொம்ப குழப்பம் இருந்துச்சான். இவ்வளவு நகைச்சுவோடு நம்ம தாக்கு பிடிப்போமான்னு. பஞ்சர் நாசில் வந்து இந்த படம் ஓடலைன்னா யாருக்கு நட்டம் அப்படின்ட்டுருக்காரு. உங்களுக்கு தான் அப்படின்ட்டுருக்காரு. அப்புறம் என்ன, நான் பார்த்துக்கிறேன், நடிகை நீ அப்படின்ட்டுருக்காரு. ஓகேன்னு இப்போ நடிக்க போயிட்டார் ரஜினிகாந்த். அன்னைக்கே ரஜினிகாந்த் உச்ச நட்சத்திரம் தான். ஆமாம், அன்னைக்கே பெரிய வியாபாரம் தான். ஆனால் நமக்காக ஒருத்தர் சிந்திக்கிறாரு. அவர் ஒன்றும் மாற்றிலாம் சொல்ல மாட்டார். நமக்கு இதை பற்றி ஒரு சின்ன சந்தேகங்கள்லாம் இருக்குது. ஆனால் இந்த சந்தேகத்தை பூரா தூக்கி அவர் தலையில் வச்சுருவோம், நம்ம பாடு நடிக்க போங்கிற எண்ணம் இல்லை. அதைத்தான் இன்றைக்கு கற்றுக்க வேண்டியது ரொம்ப முக்கியம். அதுவும் நீங்கள் ஒன்றுமே டிசைட் பண்ண முடியாது, எதையுமே முடிவு பண்ண போகிறதில்ல. நீங்கள் கதை கேட்ட படம்லாம் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டோம் நாங்கள். சரி, நீங்கள் அதனால் இது குறைஞ்சபட்சம் பணம் போடுற ஆளுக்கு அந்த இதை கொடுத்துருங்களேன், அந்த வாய்ப்பை. சரியோ தப்போ அவர் தான் சார். எண்டாவது சினிமாவில் பணத்தை இழக்கிற ஒரே ஒரு ஆள் தயாரிப்பாளர் மட்டும்தான். மற்றவர்களாம் காலத்தை இழக்கிறாங்க, வெற்றியை இழக்கிறாங்க, அதெல்லாம் வேறு. ஆனால் பணம் போச்சுங்கிற ஒரே ஒரு ஆள் தயாரிப்பாளர் தான். அந்த தயாரிப்பாளர் முடிவு பண்ணிட்டுமே ஒரு தடவை செஞ்சு பார்த்துருமேன்னு இருக்கணும். அதை அல்லது அந்த முடிவெடுக்கிற இடத்துக்கு தயாரிப்பாளர் வந்துடணும். உங்களை யார் முடிவு ஏன் தயாரிப்பாளர் வரமாட்டேங்கிறாங்கன்னு தெரியல. காரணம் அவர் இடத்துல பாதி பேர்ட்ட பணம் இல்லை. ஏதாவது ப்ராஜெக்ட் அசம்பிள் பண்ணி தான் பணத்தை பெற வேண்டியது. பணம் வச்சிருக்கிற தயாரிப்பாளர் என்ன செய்கிறாங்க அப்படின்னா படம் எடுக்கிறது இல்லை. இந்த பிரச்சனைக்கே போவானான்னு ஒதுங்கி நிற்கிறாங்க, பேசாமல் இருக்காங்க. அதுதான் சிக்கல். ஆனால் தெலுங்கு சினிமா ரொம்ப பிரமாதமாக இருக்கதா சொல்கிறாங்க. இப்போ மலையாள சினிமா வந்து பார்த்தீங்கன்னா ஓடிடியை ரொம்ப சரியாக புரிந்து கொண்டு சரியாக பயன்படுத்துகிறாங்க. சின்ன 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 தயாரிப்பாளர்கள் வந்து ரொம்ப 1 கோடி ரூபா 1.5 கோடி, அவர்களுக்கு அது நல்ல பட்ஜெட் தான் வச்சுங்களேன். நமக்கு இங்கே 5 கோடி ரூபா மாதிரி, நமக்கு இங்கே ஒரு 5 கோடி ரூபா கொடுத்தா நல்ல படம் எடுக்கிற பல டேரக்டர் இருக்காங்க இங்கே. ஆனால் அந்த 5 கோடி ரூபா இல்லாத பிரச்சனை இங்கே என்னென்னா சார், 2 கோடின்னு ஆரம்பித்து அந்த படத்தை 5 கோடியில் கொண்டு முடிக்கிறாங்க சார். நீங்கள் 5 கோடின்னு படம் ஆரம்பிச்சு 5 கோடியில் முடிக்கணும். நான் எதுக்கு நீங்கள் 2 கோடி ஆரம்பிச்சு 5 கோடியில் முடிக்கிறீங்க? அதுதான் சிக்கல். 5 கோடி ஆரம்பிச்சு 8 கோடியில் முடிக்கிறது. ஸ்டிக் ஆன் டு த பட்ஜெட். அந்த ஸ்கிரிப்டை கேட்கணும், அந்த ஸ்கிரிப்ட் முடிவு பண்ணுது. அப்படி சார் மகா நடிகை போல் ஒரு படம் இருக்குல்ல சார், அது எப்போ சார் தமிழ் எடுப்போம்? சாவித்திரி நமக்கு தெரிஞ்ச ஒரு ஆள், எல்லாரும் ஈர்த்த ஒரு ஆள். அன்றைக்கி அவங்க படம் எடுத்த பொழுது கீர்த்தி சுரேஷுக்கு தெலுங்கில் எந்த பிஸ்னஸும் கிடையாது. கீர்த்தி சுரேஷ் தான் அந்த முழு படம். ஆனால் ஒரு தயாரிப்பாளர் நம்பியிருக்கார் அந்த படத்தை, இது சரியாக வரும், நம்ம எடுப்போம். அதுக்கு பட்ஜெட் நீங்கள் அத்தனை தடவை அதை பேசியிருக்காங்க. அது ஒரு பிரம்மாண்ட பட்ஜெட்லேருந்து வந்திருக்கு. இப்போவே அது பிரம்மாண்ட பட்ஜெட் தான் கேட்டால் நமக்கு. ஆனால் அவங்க நிறைய பேசி இது வேண்டாம் இது வேண்டாம் இது வேண்டாம் குறைச்சி, ஆனால் அந்த படத்துக்கு எது அவசியமோ அதை எடுத்துட்டாங்க. ட்ராம் அவசியம். ட்ராம் வந்து நீங்கள் சுருக்காதீங்க. ஏன்னா முதல்ல ட்ராம்லாம் வந்து இறங்கினாங்க சாவித்திரி. அப்படிமா செட்டு போட்டு ட்ராம் செஞ்சுருவோம், ஒன்றும் பிரச்சனை இல்லை, அது அவசியம். அன்றைக்கி ஃப்ளோருக்குலாம் நடந்துச்சு. அன்றைக்கி எவ்வளோ பெரிய செட் அவசியம், அதை வச்சுருங்க. சாவித்திரி இவ்வளோ பெரிய வீட்டில் வாழ்ந்தாங்க, அதனால் அந்த வீடு அவசியம், வச்சுருங்க. அப்படின்னு எதுவெல்லாம் அந்த கதைக்கு அவசியமோ அதையெல்லாம் வச்சுக்கிட்டு தேவையில்லாத தொங்கு சதையெல்லாம் வெட்டி அப்படி ஒரு படம். அந்த படத்தை நம்ம தமிழில் எடுத்துக்கணும். நான் பல பேர் சொல்லுவேன், விஜயா ப்ரொடக்ஷன்ஸ் எடுத்துக்கணும் அந்த படத்தை. அதற்கான எல்லா உரிமையும் பெற்றவங்க அவங்க தான். ஆனால் தமிழில் அதை போல முயற்சிகள் இருக்குல்ல, அப்போ வலுவான தயாரிப்பாளர்கள் வேணும். இதை முடிவெடுக்கிற பரவாயில்ல, இது விற்கும், இதை பார்ப்பாங்க சார். நல்ல படத்தை பார்த்தே ஆவாங்க சார். நீங்கள் ஒழுங்காக எடுத்துட்டிங்கன்னா அதெல்லாம் நல்ல படம் ஓடாதுன்னு சொல்லவே விடாது. நல்ல படம் ஓடாமல் இருந்ததே கிடையாது. அந்த படத்தில் ஏதாவது ஒரு சிக்கல் இருக்கும், அவ்வளோதானே ஒழிய நல்ல படம் ஓடாமல் இருந்ததே கிடையாது. ஓடின படம் எல்லாத்துக்குள்ளேயும் ஒரு நல்ல தன்மை இருக்குது. இது ரெண்டும் இல்லாமல் ஒரு படம் ஓட சும்மா வெத்து அரட்டையா அல்லது வெத்து ஆர்ப்பாட்டமாக ஒரு படம் ஓடுவதில் அதற்குள்ளே ஏதோ ஒரு நல்ல அம்சம் இருந்தால் மட்டும்தான் ரசிகன் அதை பார்க்குறான். அதுதான் எனக்கு வந்து உத்தம் சர்தார் வரை எனக்கு புரிஞ்சது வந்து அதுதான். அவனை ஈர்க்கிற ஏதோ ஒன்று இருக்கணும், இருந்தால் தான் அவன் அதை பார்க்குறான், இல்லாட்டி அவன் அதை பார்க்க வர மாட்டான். அதனால் தயாரிப்பாளர்கள் மாறணும். மாறுவதன் மூலமாகத்தான் இது எல்லாமும் மாறக்கூடும். பயணி இப்போ வந்து நடிகராக தொடர்வாரா சினிமாவில், இயக்குனராக தொடர்பு இல்லை,
நடிக்கிறது என்பது என் மேல் சும்மா அன்பு ஒன்று. நட்பே துணையில் வந்து ஆதி வந்து ரொம்ப வந்து அண்ணன் நீங்கள் நடிங்க நான் நடிங்க அதை அடம் பிடிச்சாரு. நான் ஏற்கனவே ஒன்ஸ் பிட்டன் ட்வைஸ் செய்ய மாதிரி நடிக்க போய் சரியாக வராமல் பேசாமல் இருந்துட்டேன். எதுக்குமே நான் போகல, பெருசாக பேசாமல் இருந்துட்டேன். அப்புறம் திருப்பி ஆதி அவர்கள் பேசும்பொழுது அப்புறம் சுந்தர்சி அவர்கள் எனக்கு ஃபோனில் பேசுனாங்க. அவர் தான் தயாரிப்பு அந்த படத்துக்கு. அவர் பேசிட்டு நீ கதை கேளுங்க அப்படின்னாரு. நான் சொன்னேன் நான் கதை கேட்டு என்ன சார் பண்ண போகிறேன், நீங்கள் கதை கேட்டிருக்கீங்க தயாரிக்கிறாள், நடிக்கிற ஆதி கதை கேட்டிருக்காரு, நீங்கள் 2 பேர் விரும்புறீங்க நான் நடிக்கிறேன், அதுக்கப்புறம் கதை கேட்குறேன், கதை கேட்டு நடிக்கலாம் அவசியம் இல்லை சார். நான் அந்த படத்தில் கதாபாத்திரம், அதுக்கு இந்த கதையை கேட்டு என்ன செய்ய போகிறேன், ஒன்றும் செய்ய போகிறது இல்லை சார், கதை கேட்டு முடிவெடுக்க வேண்டியதில்லை சார் நான் அவர்கிட்ட. அப்புறம் அவர் சொன்னதுக்கப்புறம் நடிக்கிறேன்னு சொன்னதுக்கப்புறம் தான் அதை கேட்டுக்கிட்டேன். அந்த படம் வெற்றிகரமான படமாக இருந்ததுனால அதுக்கப்புறம் என்னை ஒரு 15 அரசியல்வாதி கூப்பிட்டாங்க. ஐயோன்னு வேண்டிய கிட்ட விடமாட்டாங்க போல கிட்ட, நான் வரலங்கட்டேன், அரசியல்வாதிக்கு வரல கேட்டேன். அப்புறம் வந்து நீங்கள் ஒரு புரட்சிகர இளைஞருமாங்க, நீங்கள் நல்லது சொல்கிறீங்க அப்படின்னு நான் சொல்லி இந்த பின்னாடி இந்த பின்னாடி தெருவுக்கு பின்னாடி தான் சமுத்திரக்கணி ஆஃபீஸிருக்கு. நான் சொன்னேன் நல்லது அவர் தான்ப்பா சொல்கிறாரு, நீங்கள் அங்கே போங்க, எனக்கு நல்லதெல்லாம் சொல்ல வேண்டாம், நான் என் தனி வாழ்க்கையில் நல்லது சொல்லிக்கிறேன், நடிக்கும் போதே பொருடிக்கும், எனக்கு வேண்டாம், நீங்கள் ஏதாவது கொடூர வில்லன் இருந்தால் சொல்லுங்கள், ஏதாவது கற்பழிப்பு காட்சி இருந்தால் சொல்லுங்கள் நான் வர்றேன். ஏன்னா நான் நல்லவன் நம்ப வேண்டியது என்னை சுற்றி இருப்பவர்களும் என் மனைவி என் குடும்பம் தான், அவர்களுக்கு நல்லவன்னு தெரியும். சினிமாவில் நல்லவெல்லாம் சொல்ல வேண்டாம், நான் கோட்டைக்கு போகிற வழியாக நினைக்கல சினிமாவை அப்படின்னு சொல்லியே நான் பல படத்தை மறுத்துருக்கேன். அதன் பிறகு தொடர்ச்சியாக கேட்ட பொழுது இதை போல் யாராவது ஒருத்தர் வந்து சொல்லும் பொழுது 2 படம் நடிக்கிறேன். இப்போ திருப்பி வந்து நம்ம லிப்ரா ப்ரொடக்ஷன்ஸ் அவர் படம் கம்பெனியில் ஒரு படம் நடிக்கிறதா திட்டம். அதை வந்து லிப்ரா ப்ரொடக்ஷன்ஸுடைய தயாரிப்பாளர் ரவிச்சந்திரனே வந்து டைரக்ட் பண்ணுற ரவீந்திரனே வந்து டைரக்ட் பண்ணுறாரு. அந்த கம்பெனிக்கு ஒரு படம் வந்து இயக்குவதுக்கு டைரக்ட் பண்ணுறதுக்காக வந்து ஒப்பந்தமாயிருக்கேன். ஒரு படம் இயக்கணும், அது அடுத்த வருஷம் பண்ண போகிற படம் அந்த 2 படம் தான் ஒன்று. அப்புறம் நடிக்கிற படம் 2-3 படம், சின்ன சின்ன ரோல் உள்ள படம் இருக்குது.